சிவகங்கை மாவட்டம் ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன், வயது 23. வியாழனன்று மாலை தனது நண்பர்களுடன் பைக்கில் மலைக்குடிப்பட்டி டாஸ்மாக் கிளம்பினார். திருமயம் அடுத்த கோனப்பட்டு விலக்கு ரோடு அருகே சென்றபோது ரவுடி சதீஷ்குமார் கும்பல் அவர்களை வழிமறித்தது. போதையில் இருந்த சதீஷ்குமார் லோகநாதன் மற்றும் அவரது நண்பர்களிடம் தகராறு செய்துள்ளார். அவர்களை வலுக்கட்டாயமாக தோப்புக்கரணம் போடச் சொல்லி வற்புறுத்தியதாக தெரிகிறது. லோகநாதன் செல்போனையும் பறித்துக் கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சதீஷ்குமார் அவனது கூட்டாளிகள் லோகநாதனை சரமாரியாக வெட்டினர். இதில் தலை மற்றும் 2 கால்களிலும் பலத்த வெட்டுக்காயமடைந்த லோகநாதன் ஸ்பாட்டிலேயே துடிதுடித்து இறந்தார். இருந்தும் ஆத்திரம் தீராத சதீஷ்குமார் கும்பல் லோகநாதன் உடலை கண்மாயில் வீசிவிட்டு தப்பினர். லோகநாதனுடன் வந்த நண்பர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருமயம் போலீசார் லோகநாதனின் உடலை கைப்பற்றி திருமயம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். தப்பியோடிய ரவுடி சதீஷ்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடும் பணி நடக்கிறது.